சென்னை ஐஸ் ஹவுஸே அன்று நள்ளிரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. ஆனால் ராஜாஜி நகரை சேர்ந்தவர்கள் மட்டும் சாலையில் நின்று கதறிக் கொண்டிருந்தனர். 24 வயதான ஒரே மகனை பறிகொடுத்துவிட்டு அந்த குடும்பம் கதறிய கதறல் காண்போர் நெஞ்சை கரைத்தது. யார் என்ன செய்ய முடியும்? சில மணி நேரங்களுக்கு முன் உயிரோடு உலாவிக் கொண்டிருந்த மகன் தற்போது பிணமாகி கிடக்கிறான் என்றால் எந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் தனுஷ். ராஜாஜி நகரை சேர்ந்தவர். பாக்ஸிங்கில் இவருக்கு ஆர்வம் அதிகம். சிறுவயது முதலே பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்றுள்ளார். மேலும் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள பிரபல தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். 8 மணிக்கு வந்தாம்பா, முடியெல்லாம் வெட்டிட்டு 8 மணிக்கு வந்த புள்ள உள்ள வந்து என்கிட்ட முடியெல்லாம் வெட்டிட்டு வந்து பேசினாம்பா. ஏம்மா 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 எனக்கு வண்டி ரெடி பண்ணணும், இதுக்கெல்லாம் காசு கொடுன்னு சொன்னா. பேசிட்டு கீசிட்டு ஒரு ஃபோனு வந்ததுப்பா. ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் பேசிட்டு கீசிட்டு வந்துடுறேம்மான்ட்டு 11 மணிக்கு என் பிள்ளைக்கு ஃபோன் போடுறேன். எப்பா எங்கப்பா இருக்கிற? இதோ 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னா. இயல்பிலேயே துடுக்கான தனுஷ் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை என்றால் தட்டி கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதோடு இவர் மீது 2 அடிதடி வழக்குகள் காவல் நிலையத்தில் உள்ளன. சம்பவத்தன்று நள்ளிரவு சரியாக 1:30 மணியளவில் தனது நண்பர் அருண்குமார் என்பவரோடு 2 சக்கர வாகனத்தில் தனது வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்து நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் திடீரென பாய்ந்து தனுஷை குறிவைத்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலை தடுக்க சென்ற அவரது நண்பர் அருண்குமாருக்கும் வெட்டு விழுந்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடியதால் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறது. நடந்த தாக்குதலில் தனுஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். காயம்பட்ட அருண்குமாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. 3/4 மணி நேரமா அந்த புள்ள உயிர் துடிச்சிட்டு இருக்குது. அவ அம்மா நின்று பார்த்துட்டா நிக்கிறா. 3/4 மணி நேரமா அந்த உயிர் இருக்குது. போலீஸ் வரல, யாரும் வரல. அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டு கூட கிட்ட வரலப்பா. பெட்ஷீட்டை போத்திட்டாங்க. உயிர் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம மூளை செதறி போய் கிடக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க எங்க தலை எங்கன்னு நாங்க தேடுறோம். தலை எங்கன்னு நாங்க தேடுறோம்ப்பா. நாங்க கூட வந்த புள்ள கதவு தட்டி இதப்ப ரத்தம் அந்த புள்ளிக்கு கை வெட்டி ராயப்படலாம். அது கதவை தட்டி அவங்கள கூப்பிட்டு அது இந்த பக்கம் பூந்து ஓடிச்சுப்பா. அது வந்து சொன்னாதான் தெரியும். தனுஷ் படுகொலை தொடர்பாக ஐஸ் ஹவுஸ் போலீசார் தனிப்படைகள் அமைத்து இரவு முழுவதும் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் அதிகாலையில் தலைமறைவாக இருந்த கொலையாளிகள் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட தனுஷுக்கும் அதே பகுதியை சேர்ந்த மோகன் என்பவருக்கும் 2 வாரங்களுக்கு முன் சண்டை நடந்திருக்கிறது. அதோடு மோகனின் நண்பரான செந்தில் என்பவரை கடந்த ஆண்டு தனுஷும் அவரது அப்பாவும் சேர்ந்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மோகனும் செந்திலும் நண்பர்களோடு சேர்ந்து தனுஷை தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். ஆனா அவன் சொல்லினே இருந்தான்பா, ஏம்மா நான் நடந்து வரேன், என்னை எல்லாரும் உத்து பார்க்குறாங்கோ, என்னை வெட்ட போகிறானுங்க போல, இந்த வண்டியை நான் சரி பண்ணி கொடு, நான் வண்டினா ஃபாஸ்ட்டாக வந்துடுவேன், என்னை எல்லாம் உத்து பார்க்குறானுங்கோ. இப்போ கூட சொன்னான், நேற்று கூட சொன்னான் 8 மணிக்கு நைட்டு
வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருமா எனக்குன்னு என் புள்ள சொன்னான். எல்லாம் உத்து பார்க்குறானுங்கோ. என்னை வெட்டிடுவானுங்கம்மா. ஏம்பா நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல பேண்ட்டு சட்டை போட்டு நடந்து வந்தால் போராம பிடிப்பாங்களா? என்னப்பா இது உலகம்? அந்தமாரி போராம பிடிச்சாப்பா இந்தமாரி வெட்டுவாங்க. நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் அவனையே கேஸ் போட்டு எல்லாம் பண்ணிங்க கொண்டிங்க இது பண்ணிங்க. அதோட விட்டுடலாம்ல. ஒரு 2 அடி அடிங்கடா. அடிச்சு விட்டுட்டீங்கன்னா கூட என் பிள்ளைய காப்பாற்றிடுங்க. என் பிள்ளைய வெட்டி சாய்ச்சிட்டிங்களே. என் பிள்ளை ஒரே புள்ள. இன்னும் சில மாதங்களில் இந்த ஏரியாவை விட்டே தனுஷின் குடும்பம் காலி செய்துவிட்டு வேறு பகுதிக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் தனுஷ் அநியாயமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். காலி பண்ணுமா சொன்னே இதுக்காக கொல்ல கொடுத்துட்டே. நான் முதலாளா வந்து நிப்பேன்னு சொன்னீங்க.